பேட்மேன் சீரிஸ்ல நமக்கு ஜோக்கர்னாலே ஞாபகத்துக்கு வரது ஹீத் லெட்ஜர் தான். ஏன்னா அவர் அந்த கேரக்டர் அவ்வளவு இன்டென்ஸா போர்ட்ரே பண்ணிருப்பார். இன்ஃபேக்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6 வாரம் தன்னை ஒரு ஹோட்டல் ரூம்ல அடைச்சுக்கிட்டு ஜோக்கருடைய மேனரிசம், டயலாக், சிரிப்புன்னு எல்லாத்தையும் மணிக்கணக்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் கையில ஜோக்கர் டைரினே ஒன்னு வச்சிருப்பார். அதுல டிஸ்டர்பிங்கான இமேஜஸ் இருக்கும். ஜோக்கரா இருந்து யோசிச்சா என்னென்ன டயலாக் வருமோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பார். கிட்டத்தட்ட அது ஒரு சைக்காலஜிக்கல் டிராவல் தான். ஈவன் ஹீத் லெட்ஜரே ஒரு இன்டர்வியூல நான் ஜோக்கர் ரோல ப்ளே பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல என்னால தூங்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவர் இறக்குறாரு. அவர் அந்த ஜோக்கர் ரோல ரொம்ப இன்டென்ஸா ப்ளே பண்ணனால தான் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாருன்னு சில பேர் கிளைம் பண்ணாங்க. அந்த கிளைம் ஒரு மித்தாகவே இருந்தாலும் அதுல இருந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்னு எழும்புது. என்னன்னா, ஒரு படத்துல ஒரு ஆக்டர் ஒரு எமோஷனல் சீனை நடிக்கும்போது அந்த எமோஷனை நிஜமாலுமே ஃபீல் பண்ணணுமா இல்லனா வெளிப்படுத்துற மாதிரி நடிச்சா மட்டும் போதுமா? இததான் பாராடாக்ஸ் ஆஃப் தி ஆக்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த டெனிஸ்ங்கிற ஒரு ரைட்டர் தான் இந்த பாராடாக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆக்டர் நடிக்கும்போது ரியல் எமோஷனை வெளிப்படுத்த கூடாது. ஏன்னா ஒரு அழுகிற சீன்ல ஒரு ஆக்டர் நிஜமாலுமே அழுதாருன்னா முதல்ல அவரால ஒரு டயலாக ப்ராப்பரா டெலிவரி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எந்த செகண்ட்ல அழுதா அந்த சீன் பொய்டிக்கா மாறுமோ இது எல்லாத்தையும் அவர் உண்மையிலுமே அழுதா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப பல தடவை பிராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்டா நடிக்கும் போது தான் நம்மால ப்ராப்பரா எமோஷனை கன்வே பண்ண முடியும்னு அவரு கிளைம் பண்றாரு. ஆக்சுவலி ஆக்டிங்லயே 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு கிளாசிக்கல் ஆக்டிங், இன்னொன்னு மெத்தட் ஆக்டிங். கிளாசிக்கல் ஆக்டிங்ல சொல்லப்போற டயலாக்கும் ஆக்ஷன்ஸும் மட்டும் தான் முக்கியமே தவிர அவங்க என்னவா ஃபீல் பண்றாங்கங்கிறது அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆனா மெத்தட் ஆக்டிங்ல நடிகர்கள் தங்களுடைய ரியல் எமோஷனை வெளிப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அழுகிற சீன்னா அவங்களுடைய லைஃப்ல அவங்க அழுகிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அத மெமரிக்கு கொண்டு வந்து உணர்ந்து உண்மையாகவே அழுது அந்த சீனை போர்ட்ரே பண்ணுவாங்க. சோ காட்ஃபாதர் படத்துல நடிச்ச மார்லன் பிராண்டோ வந்து ஒரு மெத்தட் ஆக்டர். அப்ப ஹீத் லெட்ஜர் ஒரு மெத்தட் ஆக்டரான்னு கேட்டா மெத்தட் ஆக்டர் தான். ஆனா அவருடைய கேஸ்ல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. இவரு அல்பசினோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடிக்கும் போது தங்களுடைய ரியல் லைஃப் எமோஷனை வெளிப்படுத்துறதையும் தாண்டி தான் எடுத்துக்கிட்ட ரோலை எம்பாடி பண்ணி அதுவாகவே உணர்ந்து அந்த கேரக்டர் சோகமானா என்ன பண்ணும், அந்த கேரக்டர் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துன்னு யோசிச்சு அந்த கேரக்டராகவே வாழ்ந்து தங்களுடைய எமோஷனை வெளிப்படுத்துவாங்க. இப்ப இந்த மாதிரியான டைரக்ஷன்ல அவங்க நடிச்சாங்கன்னா ஜோக்கர் மாதிரியான வில்லனிக் ரோல் அவங்க ப்ளே பண்ணும்போது சைக்காலஜிக்கல் ட்ராப்புக்குள்ள மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆக்டர்ஸ் இந்த அளவுக்கு போக தேவையில்லைன்னு நம்ம கிளைம் பண்ணா ஆக்டிங் ஒரு இல்லூஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஆயிடும். அதாவது ஒரு எமோஷனல் சீன்ல பாக்குற ஆடியன்ஸ் உண்மையா அழுதுட்டு இருப்பான். ஆனா அதை நடிச்ச ஆக்டர் உண்மையா அழுதுருக்க மாட்டாரு. சோ அவர் பெர்ஃபார்ம் பண்றாருங்கிற மாதிரி ஆயிடும். ஒரு வகையில பார்த்தா நாம எல்லாருமே கிளாசிக்கல் ஆக்டர்ஸ் தான். நம்முடைய ரியல் லைஃப்லயே நம்ம பெரும்பாலான நேரம் ரோல் ப்ளே தான் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே உங்களை பார்த்து கைகுப்பி வாங்கன்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட இன்வைட் பண்ணுவாங்க. இப்ப அவங்க சிரிச்ச சிரிப்பு உங்களை பார்த்ததுனால அவங்களுக்கு உண்டான உண்மையான சிரிப்பு கிடையாது. அவங்க அப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. இதே தான் நமக்கும். நாம மீட் பண்ற ஸ்ட்ரேஞ்சரா இருக்கட்டும், பாஸா இருக்கட்டும், கொலீகா இருக்கட்டும், இவங்க எல்லார்கிட்டயுமே நம்ம ஒரு விதமா நம்மள போர்ட்ரே பண்ணுவோம். ஆனா அந்த போர்ட்ரேகள் நிஜமாகவே நம்முடைய கோர் நேச்சருக்கு சம்பந்தம் உள்ளதான்னு கேட்டா பெரும்பாலான நேரங்கள் அது இருக்காது. சோ நம்முடைய ரியல் லைஃப்ல நாம அதிக நேரம் ரியலா இருக்கிறோமா இல்ல அதிக நேரம் நடிக்கிறோமாங்கறத அனலைஸ் பண்ணாதான் தெரியும். எனிவேஸ் இந்த பாராடாக்ஸ் முற்றிலும் சினிமா துறை சம்பந்தப்பட்டது. அதனால உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாருடைய ஃபேன்ங்கற சென்ஸ்ல எடுத்துக்க வேண்டாம். எமோஷனை வெளிப்படுத்தி நடிக்கிறதுல எந்த ஆக்டர் உங்களுடைய ஃபேவரட்ங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாராடாக்ஸ்ல மீட் பண்ணலாம்.